இஸ்ரேலின் பிடியில் உள்ள மலேசியர்களை மீட்க அரச தந்திர சகாக்களுடன் விவாதிக்கவிருக்கிறார் பிரதமர். காசாவிற்கு மனிதாபிமான அடிப்படையில் நிவாரணப் பொருட்களை கொண்டு சென்ற குளோபல் சுமுட் ஃப்ளோட்டிலா எனும் அனைத்துலக கப்பலை இஸ்ரேல் படையினர் சிறைபிடித்துள்ள வேளையில் அந்த மனிதாபிமான பயணத்தில் இடம்பெற்ற மலேசியர்களை மீட்கும் முயற்சியாக அரச தந்திர சகாக்களை தொடர்பு கொண்டு பிரதமர் டத்துஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் பேச்சுவார்த்தையில் ஈடுபடவிருக்கிறார். துருக்கி, எகிப்து மற்றும் சவுதி அரேபியாவின் தூதரக சகாக்களை தொடர்பு கொண்டு பிரதமர் பேச்சுவார்த்தையில் ஈடுபடவிருப்பதாக சுமுட் நுசாந்தாரா கட்டுப்பாட்டு மையத்தின் தலைமை இயக்குனர் டாக்டர் சன்னி அரபி அப்துல் அலீம் அரபி தெரிவித்தார். மனிதநேய அடிப்படையில் நிவாரணப் பொருட்களுடன் காசாவை நோக்கிச் சென்ற குளோபல் சுமுட் ஃப்ளோட்டிலா கப்பல் இஸ்ரேல் படையினரால் வழிமறிக்கப்பட்டு தடுக்கப்பட்டுள்ளது. அந்த கப்பலில் 8 மலேசியர்கள் உட்பட ஆசியான் மற்றும் அனைத்துலக நாடுகளைச் சேர்ந்த 200 தன்னார்வலர்கள் உள்ளனர். அந்த கப்பல் தற்போது இஸ்ரேலின் பிடியில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த கப்பலில் குழந்தைகளுக்கான உணவு, மருந்து உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.